முன்னேற்றம் திட்டம் கல்வி ரீதியில் வறிய நிலையை மாற்றுவோம். 1000 குடும்பங்களை மேம்படுத்த ஸ்ரீமுருகன் நிலையம் இலக்கு. 32 ஆண்டு காலம் வளர்த்த மகளை கொன்றுவிட்டாயே. பத்துகாஜாவில் மருமகனை பார்த்து நீதிமன்றத்தில் கதறிய தாய். குலுவாங்கில் மாற்றுத்திறனாளியின் கழுத்தை அறுத்த ஆடவன் கைது. 6 லட்சம் ரிங்கிட்டுடன் நாட்டிலிருந்து வெளியேற முயன்ற வெளிநாட்டு ஆடவன் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கைது. 3.2 மில்லியன் மதிப்பிலான 30 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கும் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் முன்னேற்றம் என்னும் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. மக்களை நோக்கி எனும் தாரக மந்திரத்தோடு உருவாக்கம் கண்ட முன்னேற்றம் திட்டம் 3 முக்கிய கோட்பாடுகளை கொண்டிருப்பதாக விளக்கம் அளிக்கிறார் அதன் இணை இயக்குனர் சுரேன் கந்தா. எந்த இந்தியன் குடும்பத்திலையும் வறுமைனால பிள்ளைங்க படிப்பை நிப்பாட்டக்கூடாது. அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா சமுதாயத்துல இருக்கிற ஒவ்வொரு இந்தியனும் வெக்கப்படணுங்க. We should not allow that to happen. We have a responsibility to make sure that this is our children, this is our community. Let's do our part. இந்த ஒரு நம்பிக்கையோட முன்னேற்றம் ப்ரோக்ராத்தை ஆரம்பிச்சோங்க. இந்த ஃபேமிலி எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னா, எங்களுக்கு ஸ்ரீமுருகன் சென்டர் பார்த்தீங்கன்னா 42 ஆண்டுகளை நம்ம நாடு முழுவதும் அங்கங்க நம்மளோட உறுப்பினர் இருக்காங்க. அங்க உள்ள சமுதாய தலைவர்களாக இருக்கலாம், அங்கே உள்ள தெரிஞ்சவங்க ஏழைங்க கஷ்டப்படுறவங்க இல்லை பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாரி குடும்பத்தை நாங்கள் பார்த்துருக்கோன்னு. நாங்கள் என்ன செய்வோம், எஸ்எம்சி டீம் அசோக் ஸ்ரீ கணேஷ் டீம் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள போய் நம்ம விசிட் பண்ணுவோம். நம்ம ப்ராமிஸ் பண்ண மாட்டோம் யாருக்கு உதவி செய்யணும், நம்மகிட்ட வசதி இல்லை. போய் அந்த வீட்டை பார்த்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பார்ப்போம். முக்கியமாக அந்த வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன படிக்கிற வசதிகள் நம்மளால கொடுக்க முடியும்னு பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாரி முன்னேற்றம் ப்ரோக்ராம் என்னது, 3 விஷயங்க. நம்பர் 1, இம்மீடியட் பெயின் ரிலீஃப். அப்போ நான் ஒரு குடும்பத்தை போகும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும், இம்மீடியட் பிரச்சனை. அவங்க பில் கட்டியிருக்க மாட்டாங்க, யூட்டிலிட்டி பில்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க, அவங்களோட க்ரோசரி செலவு ஜாமான் சமயத்தில் வீட்டில் பார்த்தாது. நம்பர் 1, முதல்ல ஒரு மாதத்துக்கு உள்ள க்ரோசரியை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். மேக்கிங் பாவர்ட்டி லெஸ் பெயின்ஃபுல், ரிலீவிங் இமீடியட் பெயின். ஏன்னா இது கொடுத்தோன்னே அட்லீஸ்ட் அந்த ஒரு மாதத்துக்கு அவங்க கொஞ்சம் இப்போ ரிலேக் பிளான் பண்ணுவாங்க. நம்பர் 2, we are going to see how to give the family தலைவர்ஸ் ஒரு இன்கம் ஜெனரேஷன். ஸோ அவங்கள ஆராய்வோம், பேசுவோம். நம்மகிட்ட அந்த நாலேஜ் இருக்குல்ல, நீங்கள் உங்களால் என்ன மாரி விஷயங்கள் செய்ய முடியும். வேலை இருந்தால் ஒரு வேலைக்கு நம்ம அவங்கள பேசி விட முடியுமா, வேலை கொடுக்க முடியுமா, அதுமாரி பார்ப்போம். முன்னேற்றத்தோட ரகசியமே 3வது, இந்த ஏழ்மை சூழ்நிலையிலிருந்து மாறுதா இருந்தா அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கல்வியில சிறந்த தேர்ச்சி பெறணும். அதுக்காக ஒவ்வொரு வீட்டிலையும் படிக்கிற அறை முக்கியம். ரூம் இருக்காது, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு படிக்கிற கார்னர் உருவாக்கணும். நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோமா, அந்த வீடு என்ன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு கல்வி ஆலயமாக மாறணும். பிள்ளைங்களுக்கு படிக்கிற டேபிள் சேர் செட் பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு புக்ஸை கொடுத்து, அவங்களுக்கு ஸ்ரீமுருகன் சென்டர் இளைஞர்கள் கைடன்ஸ். ஸ்ரீமுருகன் சென்டரில் படிக்கிற வயசில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, அங்கே ஸ்ரீமுருகன் சென்டர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ரீமுருகன் சென்டரில் அவங்க போய் படிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இத்திட்டத்தின் தொடக்கமாக கோலாலம்பூர் கம்போங் ஸ்ரீ அமானில் உள்ள விக்ரம் என்பவரின் குடும்பம் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. நிலையான வருமானம் இன்றி 13 பேர் கொண்ட இந்த குடும்பம் 2 அறைகள் கொண்ட பலகை வீட்டில் பல சவால்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றது. இந்த குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள், கல்வி சாதனங்கள் மற்றும் விக்ரம் சுயமாகவே அவருடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள புல் வெட்டும் இயந்திரமும் வழங்கப்பட்டது. இந்த உதவிகள் அனைத்தும் ஸ்ரீமுருகன் நிலையத்தைச் சார்ந்த பெற்றோர்களின் நன்கொடையும்
மாணவர்களின் உணவு வாங்கும் பணத்தில் மிச்சம் படுத்தப்பட்ட ஒரு பகுதியும் அடங்கும் என சுரேன்கந்தா தெரிவித்தார். இந்த உதவிகளை பெற்ற மாணவர்களும் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் முன்னேற்றம் திட்டத்திற்கு கை கொடுத்து உதவிய பெற்றோர்களும் அவர்களின் நிகழ்ச்சியான தருணங்களை வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். தங்கச்சி படிக்க புத்தகம் கொடுத்துருக்காங்க, அப்பாவுக்கு மிஷின் கொடுத்துருக்காங்க, எனக்கு புக்கெல்லாம் கொடுத்தாங்க, எங்கள் வீட்டில் படிக்க மேத்ஸ்லாம் கொடுத்தாங்க. மேத்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நான் நல்லா படித்து வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்படுத்துகிறவங்களாம் நல்லா இதாக்கி நான் ஒரு தலைவியாக வருவேன். என்னோட 2 பிள்ளைங்க அங்கே படிக்கிறாங்க. ஸோ அங்கே பிள்ளைங்க படிக்கிற வழியை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னேற்ற ப்ரோக்ராம் எஸ்எம்சியில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை கல்வி கொடுக்குற அளவுக்கு ஒரு அளவுக்கு நாங்கள் சர்வைவ் பண்ணுறோம். ஆனால் எங்களை விட இன்னும் குறைவான வருமானத்தில் நிறையா குடும்பங்கள் இருக்குதுன்னு இந்த எஸ்எம்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பேரண்ட்ஸாக என்னால் என்ன செய்ய முடியுமோ ஸோ ஓரளவு கொஞ்சமாக தான் நான் செஞ்சுருக்கேன். இன்னும் மேற்கொண்டு நான் நிறையா செய்வேன். முன்னேற்றம்க்கு உதவி செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று நான் நேரில் பார்க்குறது நானும் சரி என் பிள்ளைங்களும் சரி தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு கல்வியிலேருந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ என் பிள்ளைங்க எனக்கு அடுத்து என் பிள்ளைங்க செய்வாங்க. அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். எஸ்எம்சியில் ஒரு 18 வருஷமாக தொண்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் பிரீக்ஃபீல்டில் பெற்றோர்களும் இணைந்து இருக்கேன். ஸோ அதனால் எங்களோட இப்போ ஒரு 10 பெற்றோர்கள் நாங்கள் சேர்ந்தெடுத்து எஸ்எம்சியில் என்னென்ன நடக்கின்றதோ அவங்க கலந்துக்கிட்டு உதவி செய்யுமாறு ஒரு வழி காட்டியிருக்கின்றோம். அதில் முதல் படி இந்த முன்னேற்றம். எஸ்எம்சி படிப்பில் மட்டும் இல்லை மற்ற சேவைகளும் செய்கிறாங்க. அந்த உணர்வை கண்டுனால அவங்க மனசுலேயே திருப்பதி அவங்களே வந்தாங்க, நாங்களே கூப்பிடலை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் என்ன செய்தோம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தில் என்னால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்து உதவி செஞ்சுருக்கேன். ஓரளவு கொடுத்து உதவி செஞ்சுருக்கேன். இந்த உதவியை மற்றவர்களும் செய்யணும். இதன் மூலமா நிறைய நம்ம மக்கள் பயனடையணும்னு நான் விரும்புகிறேன். கல்வியும் சமயமும் என்ற கோட்பாட்டை தாங்கி இந்திய சமுதாயம் கல்வி வழியே முன்னேற வேண்டும் எனும் பெரும் கல்வி புரட்சியை கடந்த 42 வருடங்களாக ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே இப்போது துவக்கம் கண்டுள்ள இத்திட்டம் வழி கல்வி ரீதியில் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களை உயர்த்த அடுத்த கட்டமாக ஜூலை 13ஆம் தேதி காப்பாரில் உள்ள ஒரு குடும்பம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதன் வழி இவ்வாண்டு இறுதிக்குள் 1000 குடும்பங்களுக்கு உதவிட வேண்டும் எனும் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் இலக்கு தொடர்கிறது. 32 ஆண்டு காலம் பாதுகாத்து வளர்த்த மகளை கொன்று விட்டாயே என்று குற்றம் சாட்டப்பட்ட மருமகனை பார்த்து தாய் ஒருவர் கதறியது நீதிமன்றத்தில் கூடியிருந்த அனைவரின் மனதையும் வேதனைப்படுத்தியது. எனது மகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தேன், அவரை கொல்வதற்கு எப்படி மனது வந்தது என ரொசிதா ரட்சுவான் தனது மருமகன் ஐரில் அன்னாஸ் அப்துல்லாவை நோக்கி கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பினார். விவாகரத்து கோரிய தனது மனைவியை கடந்த மாதம் கொலை செய்ததாக 37 வயதுடைய ஐரில் மீது பத்துகாஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் அஸ்ரின் ஜேத்தி முன்னிலையில் மொழிபெயர்ப்பாளர் குற்றச்சாட்டை வாசித்த போது அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக ஐரில் தலையசைத்துள்ளார். கொலை குற்றச்சாட்டு உயர் நீதிமன்றத்திற்கு உட்பட்டதாக இருப்பதால் அந்நபரிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. ஜூன் 20ஆம் தேதி காலை 7:30 மணிக்கும் நண்பகல் 2 மணிக்கும் இடையே பத்துகாஜாவில் உள்ள ஹோட்டல் அறை ஒன்றில் 32 வயதான தனது மனைவி நிஷா ஷக்கீலாவை கொலை செய்ததாக ஹைரில் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் 30 முதல் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் கூடிய பட்சம் 12 பிரம்படி விதிக்கப்படும். மாற்றுத்திறனாளியின் கழுத்தை அறுத்த ஆடவன் கைது செய்யப்பட்டதோடு அவன் ஒரு போதை புத்தன் என்றும் தெரிய வந்துள்ளதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பஹ்ரின் முகமது நோ தெரிவித்திருக்கிறார். தாமான் குலுவாங் பாராட்டில் நேற்று நண்பகல் மணி 1:50 அளவில் ஒரு மளிகை கடைக்கு முன்புறம் கத்தியை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளியின் கழுத்தை அந்த சந்தேக பேர்வழி அறுத்துள்ளான். 45 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழி தாமான் பெர்சத்து அருகேயுள்ள எண்ணெய் நிலையத்தில் கைது செய்யப்பட்டதோடு மாற்றுத்திறனாளியின் கழுத்தை அறுத்ததை போலீஸ் விசாரணையின் போது ஒப்புக்கொண்டுள்ளான். அந்த நபர் பழைய குற்ற பின்னணியை கொண்டிருப்பதோடு தண்டனை சட்டத்தின் 324வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஏசிபி பஹ்ரின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்.
கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் முதலாவது முனையிலிருந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ரிங்கெட்டுடன் வெளியேற முயன்ற வெளிநாட்டை சேர்ந்த ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மத்திய மண்டல சுங்கத்துறையின் உதவி தலைமை இயக்குனர் நூர்லேலா இஸ்மாயில் அதனை உறுதிப்படுத்தினார். மத்திய கிழக்கு நாட்டிற்கு விமானத்தில் புறப்படவிருந்த அந்த ஆடவர் விமான நிலைய பாதுகாவலர்களின் ஒத்துழைப்போடு கடந்த ஜூன் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். 60 வயது மதிக்கத்தக்க அந்த பேர்வழியின் பேக்கை சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்தபோது அதில் 5,72,563 ரிங்கெட்டும் 24,500 சிங்கப்பூர் டாலரும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வெளிநாட்டிலுள்ள ஒரு நிறுவனத்தின் இயக்குனர் என நம்பப்படும் அந்த ஆடவர் வைத்திருந்த பணம் குறித்து இன்னமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் 28வது பி விதியின் கீழ் மற்றும் 2001ஆம் ஆண்டின் சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் பெறப்பட்ட தொகையின் மூலம் பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டத்தின் கீழ் அந்த சந்தேக பேர்வழிக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நூர்லேலா தெரிவித்தார். அந்த நபர் மலேசியாவிலிருந்து எடுத்து செல்லும் ரொக்க தொகையின் அளவை தெரிவிக்க தவறியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய ரிங்கெட்டை நாட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்வதற்கு முன் மலேசிய மத்திய வங்கியான பேங்க் நிகாராவின் அனுமதியும் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. KLIA விமான நிலையத்தின் 2வது முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட 2 நடவடிக்கையில் சுங்கத்துறை அதிகாரிகள் 3.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய 30 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். ஜூன் 16ஆம் தேதி 33 வயதான ஆடவன் ஒருவன் தனக்கு சொந்தமான உணவு பொட்டலத்தை முகப்பிடத்தில் பதிவு செய்ய முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக சுங்கத்துறையின் மத்திய மண்டல பிரிவின் உதவி இயக்குநர் நூர்லேலா இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த பொட்டலத்தை பரிசோதித்த போது அதன் உள்ளே இருந்த தேயிலை பொட்டலத்தில் கெத்தமின் போதைப் பொருள் இருந்ததாகவும் அதன் மதிப்பு 7,60,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமானதாகவும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மீறிக்கு செல்லவிருந்த அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டான். ஜூன் 19ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு நடவடிக்கையில் KLIA செப்பாங் தீர்வையற்ற சரக்கு மண்டல பகுதியில் கூரியர் பெட்டியில் 2.5 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக நூர்லேலா கூறினார். ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்த இந்த போதைப் பொருள் ஒரு நிறுவனத்தின் முகவரிக்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். எனினும் மலேசிய நிறுவன ஆணையத்தின் ஆணைக்குழுவில் பரிசோதித்த போது குறிப்பிடப்பட்ட அந்த நிறுவனம் மலேசியாவில் இல்லை என்றும் தெரிய வந்ததாக நூர்லேலா தெரிவித்தார். Solutions வழங்கும் Share the Love சித்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 ஸ்கின்.